ஒரு பூக்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கும் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அண்ட் இங்கே தான் டிக்கெட் கவுண்டர். ஸோ நான் இங்கே டிக்கெட் எடுத்து உள்ளே போயிட்டு பார்க்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இங்கே தான் டிக்கெட் கவுண்டர். ஸோ அடல்ட்ஸ்க்கு 40 rupees. இதுதான் சிம்ஸ் பார்க்கோட டிக்கெட். இங்கே வந்து இவர் வந்து அப்ரூவ் பண்ணுவார். என்ட்ரி அப்ரூவ். இந்த பார்க் ஃபுல்லாகவே க்ரீனாக இருக்குது. அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே க்யூட்டாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸ் தான் யூஸ்வலாக வெயில் இருக்க இடத்துல வராது. இன்னொன்று எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது ஒரு பெரிய பார்க். எந்த பக்கம் வேணால் போகலாம், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். ஸோ சிம்ஸ் பார்க்கோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து இங்கே 300 to 400 years ஓல்டு ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. அதாவது ரொம்ப பழமையான மரங்கள்லாம் வந்து இங்கே வச்சு பாதுகாத்துட்ருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ட்ரீஸ். எவ்வளோ பெரிய ட்ரீ இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம நார்மல் லைஃப்பில் பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாமும் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது, சிறுவர் பூங்கா, அண்ட் இங்கே போட் ஹவுஸும் இருக்குது. ஸோ அப்படியே லீஜராக வரவங்க பார்க்கை மட்டும் என்ஜாய் பண்ணாமல் போட் ஹவுஸில் போட்டிங் போகலாம். அண்ட் இங்கே வந்து ப்ளே ஏரியாவும் இருக்குது. கிட்ஸை கூப்பிட்டு வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். போட் ஹவுஸில் இருக்கேன். சிம்ஸ் பார்க் உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே நம்ம இறங்கி வந்தோன்னா இங்கே வந்து போட் ஹவுஸ் இருக்குது. போட்டிங் போகிறவங்க போகலாம். ஆனால் பர்டிகுலர் டைமிங்ஸில் மட்டும்தான் இது அலௌட் போல இருக்குது. ஸோ இங்கே வந்து போட் ஹவுஸில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ கிட்ஸ் எல்லாம் வந்து இந்த ப்ளே ஏரியாவில் க்யூட்டாக விளையாடலாம். ஸோ ப்ளே ஏரியாவும் இருக்குது. ஸோ நோ நீட் டு வரி. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்ப குட்டீஸ் எல்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் அடல்ட்ஸும் வந்து போட்டிங்ஸ் போகலாம். ஸ்பெஷாலிட்டி வந்து இங்கே ஃப்ரூட் ஷோ கண்டக்ட் பண்ணுவாங்க. மே மந்த்தில் தான் கரெக்டாக இந்த ஃப்ரூட் ஷோ நடக்கும். ஊட்டியில் ஃப்ளவர் ஷோ நடக்கிற மாதிரி இங்கே வந்து ஃப்ரூட் ஷோ வந்து ரெகுலராக வருஷம் நடக்கும். அண்ட் மே மந்தில் தான் நடக்கும். ஸோ மே மந்தில் கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் சிம்ஸ் பார்க்கு மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். நான் இப்போ இந்த சைக்கிளில் கிளம்பிப்பேன். ஸோ என்னங்க என்னோட சேர்ந்து குன்னூரெல்லாம் சூப்பராக சுற்றி பார்த்தீங்களா? நம்ம என்னென்ன டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு போனோம், டால்ஃபின் ஹவுஸ், சிம்ஸ் பார்க், அப்படி இப்படின்னு எல்லா இடத்துக்கும் போய் குன்னூரில் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஊட்டிக்கு போக ட்ரை பண்ணுவோம். ஊட்டிக்கு போயிட்டு எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெங்கெல்லாம் கவர் பண்ணலாம். ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டோ போடுங்க. வேறு எங்கெங்கே உங்களுக்கு ஏதாவது புது ஸ்பாட்ஸ் தெரிஞ்சதுனாலும் சஜஷன் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஸோ கீப் வாட்சிங் மை சேனல் வீடியோஸ், குக்கிங் டிப்ஸ் ஒரு முக்கியம். See you on Ooty. Bye bye.